ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் செவன்த் சென்ஸ் தமிழ். நம்மளோட இந்த வீடியோவில் சிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிப்புன்றது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இந்த வீடியோவை கடைசி வேலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது சிப்புன்றது உங்களோட லைஃப் டைமுக்கு ஃப்யூச்சரில் உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களோட பணம் வளர்ந்துக்கிட்டே போகும். மந்த்லி எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, சிப்புனா என்ன, அதை எப்படி நம்ம ஸ்வாப் பண்ண போகிறோன்றதை ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிப்புன்றது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், சரிங்களா? இப்போ மந்த்லி நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம அக்கௌண்ட்லேருந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டில் பே பண்ண போகிறோம். ஏதோ ஒரு ஷிப் வந்து ஸ்மால் கேப்பாக, மிட் கேப்பாக, லார்ஜ் கேப்பாக நம்ம வாங்கிட்டுருக்கோம், சரிங்களா? அது வந்து சீரான இடைவெளியில் ஒரு ஆவரேஜாக உங்களோட பணம் வந்து வளர்ந்து போய்கிட்டே இருக்கும், ஓகேங்களா? ஒவ்வொரு மாதமும் நம்ம ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இதை வாங்கிக்கலாம், ஓகேங்களா? ஒழுங்கான மற்றும் கட்டுப்பாடான ஒழுங்கில் செல்வம் உங்களோட செல்வத்தை உருவாக்க இது வழிவகை செய்யும், சரிங்களா? சின்ன சின்ன அமௌண்ட்டை நம்ம சேர்க்க அது உங்களுக்கு கடைசியில் 10 இயர்ஸ் 15 லாங் டேர்மில் உங்களுக்கு பெரிய ஒரு அமௌண்ட்டை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து சிப் எப்படி வேலை செய்யுது. ஒவ்வொரு மாதமும் ஏதோ ஒரு தேதி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த மாதத்தில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டில் நமக்கு அமௌண்ட் வந்து பேங்க்லேருந்து உங்களோட சிப் மியூச்சுவல் ஃபண்டுக்கு டேரெக்டாக போயிடும், சரிங்களா? நீங்கள் வந்து எந்த சிப் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அது ஸ்மால் கேப்பாக, மிட் கேப்பாக, லார்ஜ் கேப்பாக. மேக்ஸிமம் மிட் கேப் செலக்ட் பண்ணுறது நமக்கு வந்து மார்க்கெட் வால்டேட்டியை வந்து மேனேஜ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? இது நெக்ஸ்ட்டு சிப்போட முக்கிய அம்சங்கள் என்ன. ஒவ்வொரு மாதமும் நம்ம மினிமம் ரூ. 100 இது சிப் போட்டுக்கலாம், சரிங்களா? உங்களோட நீங்கள் எந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு செலக்ட் பண்ணிங்களோ அதை பேஸ் பண்ணி மாதம் 100, 500, 1000, 5000, 10,000 சொல்லி எவ்வளோ வேணாலும் போடலாம். ஒவ்வொரு மாதம் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா மந்த்லி ஆட்டோ டெபிட் வந்து நமக்கு பேமெண்ட் போயிடும். சந்தை உயர்ந்தாலும் குறைந்தாலும் சராசரி விலையை பெற உதவும். அப்படின்னு நமக்கு இப்போ திடீர்னு ஏதாவது ஈரான் வார் போயிட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து சந்தை கீழே டவுன் ஆகி போயிட்டுருக்கும், சரிங்களா? அப்போ நமக்கு வந்து ஆவரேஜ் பண்ணி நமக்கு அந்த அமௌண்ட் வந்து நம்மளோட அமௌண்ட் வந்து மேலே இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும். அதாவது இதில் சிப்பை வந்து நம்ம மினிமம் 5 வருஷத்துலேருந்து 15 வருஷம் வரையும் முதலீடு செய்கிறது ரொம்ப சிறந்த முறைன்னு சொல்லியிருக்காங்க. 5, 10, 15 அதிகபட்சம் 15 வருஷம் வரையும் நம்ம அதில் வந்து தொடர்ந்து முதலீடு செய்யலாம். நீண்ட கால இலக்குகள் தான் கல்வி, திருமணம், வீடு, ஓய்வு காலம் போன்ற இலக்குகளை அடைய உதவும். அதை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டா நம்மளோட குழந்தைகளோட கல்வி, அவங்களோட திருமணம், நம்மளோட ஃப்யூச்சரில் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு இதில் ஒரு அமௌண்ட் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். சண்டை ஏற்றத்தின் போது தாக்கத்தை குறைப்பதற்கும் உதவும். அதாவது நம்ம மார்க்கெட் கீழே டவுன் ஆகும்போதே இது ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வளர்ந்து போய்கிட்டே தான் இருக்கும் மியூச்சுவல் ஃபண்டு, சரிங்களா? முறைப்படி அமைச்சிட்டோம்னா எந்த ஒரு கவலையும் இல்லாமல் தொடங்கலாம். நெக்ஸ்ட்டு சிப்பை வந்து எப்படி வேலை செய்யணும்னு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லியிருக்கேன் பாருங்கள். இந்த என்ஏவின்றது நெட் அசட் வேல்யூ, ஓகேங்களா? நம்ம ஒவ்வொரு மாதமும் நூறுரூவா நம்ம அதாவது நூறுரூவா மதிப்புள்ள ஒரு ஷேரை வந்து மியூச்சுவல் ஃபண்டை வாங்குகிறோம். 5000 முதலீட்டில் வாங்கினோம்னா நமக்கு டோட்டலாக 50,000 யூனிட்ஸ் கிடைக்கும், சரிங்களா? 5000 நம்ம ஒரு இது வாங்கும்போது நமக்கு வந்து இவ்வளோ யூனிட்ஸ் கிடைக்கிது. மொத்த யூனிட்டுகள் வந்து 50, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 90 இருக்கும்போது அதே 5000 போடும்போது நமக்கு 55 யூனிட் கிடைக்கிது. அதாவது 55 மியூச்சுவல் ஃபண்ட் கிடைக்கிது. நமக்கு இன்றைக்கி டேட்டில் 90 இல்லை 100 ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம வாங்கினும் போது அடுத்த 6 மாதத்துலையோ இல்லை ஒரு வருஷத்துலையோ அந்த 100 ஒரு வேல்யூ நமக்கு 120, 150 இந்த நம்ம இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டே இருக்கும். காம்பவுண்டிங்கில் போகும், ஓகேங்களா? ஒவ்வொரு இயருக்கும் நமக்கு இந்த அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டே இருக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு சிப்போட நமக்கு அட்வான்டேஜ் என்ன, நன்மைகள். ஒழுங்கான முதலீட்டு பழக்கம் உருவாகும், சரிங்களா? நம்மளோட ஃப்யூச்சருக்காக நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு சேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக அதில் இருக்கும். பேங்க்கை விட இதில் 10% மேலே நமக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். உங்கள் பேங்க்கில் மேக்ஸிமம் வந்து 6% தான் நமக்கு எஃப்டியில் கொடுக்க போகிறாங்க. இது மினிமமே வந்து ஒரு லார்ஜ் கேப்லேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலே ஒவ்வொரு இயர்க்குமே மினிமம் 12% ரிட்டர்ன் கிடைக்கும் லார்ஜ் கேப்லேயே. இப்போ மிட் கேப்பில் 15%க்கு மேலே தான் நமக்கான ரிட்டர்ன் கிடைக்கும், அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சிறிய தொகையிலேயே ஒரு பெரிய செல்வத்தை உருவாக்கலாம். அதாவது நீண்ட கால முதலீடு 5 வருஷத்தில் நம்ம வந்து மினிமம் வந்து 10, 15 வருஷம் நம்ம சேர்க்கும்போது ஒவ்வொரு மாதம் சேர்க்க நம்மளோட அமௌண்ட் வந்து காம்பவுண்டிங்கில் அப்படியே வளர்ந்து போய்கிட்டே இருக்கும். ரூபாயின் சராசரி ஆபத்து வந்து குறைய போகுது. நமக்கு இப்போ டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு குறைஞ்சிட்ருக்கு இல்லையா? இது வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டே இருக்கும். நமக்கான செல்வம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீண்ட காலத்துக்கு வந்து சக்தி வாய்ந்த சேர்க்கை நடக்கும். பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கில் இது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக கொடுக்கும் நமக்கு சிப்பு. மார்க்கெட் டைமிங்கு இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நமக்கு இன்ஃப்ளேஷனை பற்றி எதுவுமே வந்து நம்ம கவலைப்பட தேவையில்லை சிப்பை பொறுத்தவரையிலையும். நெக்ஸ்ட்டு இதுக்கான இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு மாதம் சராசரியாக வந்து 5000 சிப்பு நம்ம இதில் போட போகிறோம், சரிங்களா? ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் சராசரி வருமானம், அதாவது ரிட்டர்ன் வந்து 12% ரிட்டர்ன் நமக்கு கிடைக்க போகுது. 10 வருஷத்துக்கு நம்ம டோட்டலாக நம்ம செஞ்ச முதலீடு வந்து 6 லட்ச ரூபாயாக இருக்கும். இதற்கு நம்ம 12% ரிட்டர்ன் போட்டிருந்தாங்களா ஒவ்வொரு மாதத்துக்கும் 10,44,000 இருந்திருக்கும். மாதம் 5000 போடும்போது 10 வருஷத்தில் 6 லட்ச ரூபா சேர்த்துருப்போம். இதில் வந்து நமக்கு கிடைச்சது வந்து 10,44,000, ஓகேங்களா? 4,44,000 நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாகவே கிடச்சிருக்கு. அதே நம்ம அடுத்தடுத்து காம்பவுண்டிங்கில் விட்டுட்டு போகும்போது நமக்கு இதோட அமௌண்ட் வந்து அதிகப்படுத்தி போய்கிட்டே இருக்கும்.
அதாவது ஒரு 30 வருஷத்துக்கு நீங்கள் கண்டினியூவாக ஒரு 5000 நீங்கள் மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணது 18 லட்ச ரூபா. ஆனால் உங்களுக்கு கையில் அப்போ அமௌண்ட் வரல, உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற அமௌண்ட் வந்து 84,53,000 பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து 4 மடங்கு வளர்ந்துருக்குது. ஓகேங்களா, உங்களோட பணம் வந்து 4 மடங்காக வளர்ந்துருக்குது. 12% ரிட்டர்ன் போட்டாலே. இது வந்து லார்ஜ் கேப்புக்கான மியூச்சுவல் ஃபண்டில். அதே நீங்கள் ஒரு மிட் கேப் போட்டிங்கன்னா கூட இயர்லி உங்களோட மந்த்லி ரிட்டர்ன் வந்து ஒரு 15%க்கு மேலே போச்சுன்னா கூட இது வந்து கோருக்கு தாண்டி போயிட்டுருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் கண்டினியூஸாக ஏதோ ஒரு சிப்பு நீங்கள் போடலாம். சரிங்களா, உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எப்படி போடுறதுன்னு சொல்லி சொல்கிறேன். உங்களுக்கு எதில் எந்த அக்கௌண்ட்டில் டிமேட் ஓப்பன் பண்ணுறதுன்றதும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது வேணுமா, ஏஞ்சல் 1 0 தான் சொல்லி நம்ம எதையும் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. நம்ம எந்த அக்கௌண்ட்ஸ்லையுமே எதுலையுமே வந்தாலுமே டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறத பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து சிப்போட வகைகள் வந்து ஈக்விட்டியில் நம்ம போடலாம். சரிங்களா, இதில் அதிக வளர்ச்சி ஆபத்து அதிகமாக. டெப்ட் ஃபண்டில் போட்டோம்னா நிலையான வருமானம், நமக்கு இருக்கிற ரிஸ்க் வந்து ரொம்ப குறைவு. நெக்ஸ்ட் வந்து ஹைப்ரிட் ஃபண்டு. இதில் சிப் போடும்போது நமக்கு வந்து இதுலேயுமே வந்து நமக்கு ஃபண்டு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். அடுத்து இண்டெக்ஸ் ஃபண்டு, சந்தையின் சராசரி வருமானமாக இருக்கும் இது. நெக்ஸ்ட்டு இஎல்எஸ்எஸ், அதாவது டேக்ஸ் சேவிங் சிப். இஎல்எஸ்எஸ்ன்றது டேக்ஸ் சேவிங் சிப்ஸு. வரிச்சலுகை வந்து 80C ஆர்டிகல் படி நமக்கு வந்து 1,50,000 வரை நமக்கு வந்து டேக்ஸ் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சிப்பில். இதில் நமக்கு வந்து மேக்ஸிமம் ஹைப்ரிடோ இண்டெக்ஸ் ஃபண்டோ நம்ம போட்டோம்னா கொஞ்சம் ரிஸ்க்கே இல்லாமல் நம்மளோட சேவிங்ஸை இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் யாருக்கு வந்து சிப் வந்து பொருத்தமானது பாருங்கள். சம்பளம் பெறும் மாதம் சம்பளம் பெறவங்க கண்டிப்பாக நமக்கு மினிமம் ஒரு 1000 ரூபாயாவது நம்ம ஒரு சிப்பில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும் இப்போவே. சரிங்களா, மினிமம் ஒரு 25 வயசுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் போட்டுட்டிங்கன்னா நீங்கள் 45 இயர்ஸில் நீங்கள் ரிட்டைர்மெண்ட் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து நீண்ட கால இலக்குகள் உள்ளவர்கள் எல்லாமே இதில் நீங்கள் கண்டிப்பாக போடணும். மார்க்கெட்டுக்கு வந்து டைமிங் தெரியல, நான் எந்த ஒரு ஷேர்ஸுமே வந்து ஏதோ ஒரு ஐடி ஷேர்ஸோ இல்லை ஆட்டோமொபைல் ஷேர்ஸோ போயிட்டு நீங்கள் அதை ரிசர்ச் பண்ணி வாங்குறதுக்கு பதிலாக ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வாங்கிட்டிங்கன்னா அந்த ஃபண்ட் மேனேஜர் அவங்களுக்கான ஷேர்ஸ், லாபம் தர ஷேர்ஸை வாங்கி விற்றுப்பாங்க. அதுக்கான ஃபண்டுலேருந்து நமக்கு வந்து ப்ராஃபிட்டு நமக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து சிறிய தொகையில் நம்ம இதில் முதலீடு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சிப் வந்து எப்படி தொடங்குறோன்றது உங்கள் தேவைகள் மற்றும் இலக்குகளை பொறுத்து நம்ம மாதம் 1000 ரூபா போடணுமா 5000 ரூபா போடணுமான்றது போடணும். நெக்ஸ்ட் வந்து சரியான மியூச்சுவல் ஃபண்டை தேர்வு செய்யணும். கேஒய்சி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கணும். சிப் தொகை வந்து என்ன டேட்டில் போடுறோன்றது, உங்களுக்கு சேலரி எப்போவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து டெபிட் ஆகி போய்ட்டு வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து கூட்டுத்தொகை சேர்க்கை, பவர் ஆஃப் கம்பெனிங் தான் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து சிறிய ஒரு விதையாக போடும்போது நமக்கு வந்து 10 வருஷத்தில் ஒரு பெரிய மரமாகுது இல்லையா, அது மாதிரி தான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கான பணம், உங்களோட பணம் வந்து வளர்ந்து போய்கிட்டே இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் சிப்பு லம்சம், இதை பார்த்துக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு மாதமும் சிப் போடுறதுக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது ஒரு டைம் லம்சம்பாக கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா, அது நீங்கள் போடக்கூடிய ஃபண்டை பொறுத்து, மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்து. ஓகேங்களா, நெக்ஸ்ட் சிப் என்பது ஒழுங்கான கட்டுப்பாடான நீண்டகால முதலீட்டு முறை. ஒரு சிறிய தொகையிலேருந்து மாதம் நம்ம சேவ் பண்ண போயிட்டுருக்கோம். அதை வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கில் உங்களுக்கு பெரிய ஒரு வருமானத்தை ஃபியூச்சரில் சீக்கிரமாக ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டு உங்கள் குடும்ப குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்காக உங்கள் ஃபியூச்சர்ஸ்க்காக வந்து இதில் கண்டிப்பாக வந்து பெரிய ஹெல்ப் பண்ணும் சிப். ஓகேங்களா, சிப்பு தொடங்குறதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் இங்கே டேரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் மெசேஜ் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன் டேரெக்டாகவே. சரிங்களா, இது நான் ஒரு சிபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. உங்களுக்கு இது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸாக தான் சொல்கிறேன். நீங்கள் எல்லாமே உங்களோட ஃபியூச்சர்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி நீங்கள் வளர்த்துக்க போகிறோம். எல்லாருமே வந்து ஒன்றா க்ரோ ஆக போகிறோம். சரிங்களா, எல்லாருமே எல்லாரோட சேர்ந்து க்ரோ ஆகணுன்றது தான் என்னோடய ஆசை. ஓகேங்களா, இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, உங்களுக்கு ஏதாவது டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன்னா எந்த ஆப்போ எந்த வெப்சைட்டோ உங்களுக்கு தேவையோ அதை நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாகவே அதில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.